ஏன் சைனா பாண்டியன் அவன் வீட்டு இடி விழுகிற மழை கோசனில் இடி விழுகிற மழை பெய்யும்னு சொல்கிறேன்னு சொன்னால், உண்மையாக ஒரு நோன்பு இருந்தேன். அந்த நோன்பையும் கெடுத்தான். என்ன நோன்பு எப்படி ஒரு சொட்டு எச்சு கழுத்து கீழே இறக்காமல் இருந்த நோன்பை கெடுத்தான் பாருங்க. கெடுத்து அந்த நோன்பையும் கெடுத்து நோன்பை கெடுக்கிறதுக்கு கூட்டு போன ஒரு காவக்காரன் இருக்கான் பாருங்க. அந்த காவக்காரன் தான் நோன்பை கெடுக்க கூட்டு போனவன். அதே காவக்காரனை வச்சு அவன் நோன்பை கெடுத்த வீட்டுக்கிட்டே வச்சு நேற்று முஸ்லீம்களும் என்னை வதைச்சதுக்கு நேற்று தான் சாத்தூர் பக்கம் போய் அந்த முஸ்லீமுக ஒரு கும்பிடுவாங்கல்ல, அதை எனக்கு தெரியும். அது எப்படி அவனை அந்த முஸ்லீம் என்னை வதைச்சான், அவனுக்கு உண்டான பொருள் என்னன்னு எடுத்துகிட்டு வந்து சாத்தூரில் ஒரு கப்புக்கு டீயுக்கு என்னை அலைய வச்சு, அதே வச்சது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் சாமி என்னை வதைச்சான், செவுக்க வதைச்சான். அதுக்கு தான் நேற்று நான் கௌதம் புத்தர் நான் என் பைக்கில் இருக்கார்ல ரைடு போனேன். நான் வேலை முடிஞ்சது நேற்று ரைடு சாத்தூர் பக்கம் போனேன். முன்னால் என் கௌதம் புத்தர் போனார். ஒரு பயம் கிடையாது. நைட்டு 12 மணி இருக்கும். நைட்டு 12 மணி 1 மணி இருக்கும். ரைடு போயிட்டு வந்தேன். அங்கிட்டு போயிட்டு ஒரு என்னைய கண்டாலே பேயும் பயப்படும். என்ன சொல்கிறீங்க? சைனா பாஞ்சேன்னா பேய்க்கு பயந்தாலும் கிடையாது. ஆண்டவன் வதைச்ச ஆண்டவனுக்கும் பயப்படணும் கிடையாது. வேதநாயகம்னா ஒரு கப்புக்கு டீக்கு என்னை அலைய வச்சான் பாருங்க. அவனை நேற்று தான் ஏன் அவன் பொய் சொல்லி கோசனில் குறி சொல்லி அவன் ஒரு மால் கட்டி வைக்காங்க. அவன் ஊரில் அந்த கோசனில் குறி சொல்கிறவன் மால் கட்டி வைக்கான். எப்படி மால் கட்டி வச்சுருக்கான்னா, அவன் எல்லைக்குள்ளே இடி விழுகாத அளவுக்கு ஒரு மால் கட்டி வச்சுருக்கான். அப்படி பொய் சொல்லி குறி சொல்லிவிட்டு மால் கட்டி வச்சுருக்கான். நேற்று தான் அந்த மால் கட்டி வச்ச இடத்த நேற்று கொம்பனையும் போட்டு தள்ளியிருக்கேன். ஒரு கொம்பரி பள்ளியை கூட விட்டுட்டு போனேன். தேனி பக்கம் மழை பெஞ்சிருக்கு. அந்த மால் கட்டி வச்சுருக்க ஊரில் இடி விழுந்து தான் மழை பெய்யுற மாதிரி இந்த சைனா பாண்டியன் வந்திருக்கேன். இனிமேல் தான் அந்த மாதம் 3 மழை பெய்யுங்க. ஏன்னா அவன் போய் சொன்ன குறி அப்படி. ஏன்னா வெயில் வந்தம்மனுக்கு தெரியும். கிழக்க இருக்கா வெயில் வந்தம்மன். அவன் பூஜாரி பாவாடை கட்டி சாமி ஆடுவார். அவர் மகளை நோட்டுறான். போசனில் குறி சொன்ன சாதியோட அவன் ஜாதிக்காரன். என்னை ஒருத்தனை நான் தேனி பக்கம் அவன் ஜாதிக்கார பண்ண தொடக்கூடாதுன்னு கிட்டாச்சை பார்த்து போனேன். இந்த நாட்டை கெடுக்கிறதுக்கு கலப்புறாந்து பிறந்த ஊரை நான் காட்டினேன்ல, அந்த ஊரில் உள்ள கொம்பாதிகமான போட்டு தள்ளினேன். அவன் அங்கே நான் சின்ன பையன் எங்கள் வேலுந்தம்மன் கோயில் பூஜாரி மகளை அவன் நோண்டும் போது, அப்போ சைனா பாண்டியனை ஒரு வதைச்சதுக்கு இனிமேல் தான் பாய்களுக்கும் வதம் கிடைக்குங்க. கோசனில் இடி விழுந்து தான் மழை பெய்யும். நேற்று அதான் சேச்சி இந்த நாட்டில் பெரிய மலைப்பாம்பு வந்து நான் நாட்டை அரசாட்சி செய்யும்போது நான் லேசாக இந்த நாட்டை விடுவேனா? பாய் தான் இந்த நாட்டில் அவர் பந்தலராஜனுக்கு போய் அவர் புலிப்பால் எடுக்க போனேன்னு சொல்லி போய் சொல்லிவிட்டு இந்த நாட்டுக்குள்ளே அவர் ஒரு பெண்ணை மதிக்கிறாராங்க. அவர் ஒரு பெண்ணை மதிக்கிற ஒரு சபரிமலை ஐயப்பன்னா இருந்தாருன்னா அவர் ஒரு வாபரம் மதித்தவர்னு சொன்னால், வாபரம் மதித்தவர்னா ஒரு பெத்த பயலை வச்சு ஒரு பெத்த தாயை செவுக்க வதைக்கிறதுக்கு எந்த நாட்டிலேயாச்சும் ஒரு தவறு நடந்திருக்காங்க? அதான் நேற்று போட்டு தள்ளினேன். அப்படி ஒரு வதம் என்னை உதைச்சாங்க. அதனால தான் சேச்சியவும் அந்த குறி சொன்னனையும் இந்த கொம்பவங்கினே மிரள விட்டுக்கிருக்கேன். காபுதான் ஒருத்தர் தான் என்னை காப்பாற்றிக்கிருக்காரு. 12 மணிக்கு ரைடு போனேன் நேற்று. போய் கோசனில் தான் போய் அவன் அந்த நோன்பை கொடுக்க கூட்டு போன காவக்காரனையும் அவன் வீட்டு வாசல்லே வச்சு போட்டு பாவக்காயை கொண்டு போய் விற்றான். அந்த காவக்காரன் தான் அந்த எங்கள் ஊர் காவக்கார கருப்பன் மாதிரி வீட்டில் தான் நொட்டுறதுக்கு ஒருத்தன் வந்து கோசனில் குறி சொல்கிறேன் அதுதான் போய் நொட்டுறதுக்கு என்னைய ஒருத்தனை பயன்படுத்தியிருக்கான்
அவனையும் இன்னும் இந்த நாட்டுக்குள்ளே தான் அவன் இன்னும் இந்த நாட்டுக்குள்ளே வரல. இங்கே அவன் காவக்காரனை இங்கே நான் போட்டு தள்ளிட்டேன். எப்படி நான் சைனா பாண்டியனை பாதாப்படுத்தினா சைனா பாண்டியன் ஆட்டம் ஆரம்பிக்கும்னு தெரியாமல் திட்டுறான்.